நியோமேக்ஸ் நிர்வாகிகளும் ஏஜெண்டுகளும் நீதிமன்றத்தையும் மக்களையும் ஏமாற்றுகிறார்களா? பாதிக்கப்பட்டவர்கள் பணமாக தான் வேண்டும் என்று கேட்டால் அரசு அதிகாரிகள், அதாவது DRO, எப்படி விற்று பணமாக கொடுக்க முடியும்? யோசித்து பாருங்கள். மற்ற நிறுவனங்களைப் போல் ஒட்டுமொத்த சொத்துக்களும் அரசால் பறிமுதல் செய்யப்பட்டு, அதாவது அது எப்போது நடக்கும் தெரியாது, பொது ஏலம் விடப்பட்டு விற்பனை செய்த பின் DRO மூலமாக பணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தர முடியும். இந்த நிறுவனத்தின் டாப் ஏஜென்ட்ஸ், அதாவது டைரக்டர், சீஃப் மார்க்கெட்டிங், ZH என்ற ஜோனல் ஹெட், RH என்ற ரீஜனல் ஹெட், AH என்ற ஏரியா ஹெட் மற்றும் CH என்ற சென்டர் ஹெட் போன்ற ஏஜெண்டுகள் நீதிமன்றம் மூலம் தீர்வு காண்பதற்கு பதிலாக அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் என்று கூறிக்கொண்டு திரைமறைவில் இருந்து கொண்டு நியோமேக்ஸ் நிர்வாகிகளோடு சேர்ந்து மீண்டும் சுதந்திரமாக அதே தொழில் செய்து வருவதை பல வாடிக்கையாளர்கள் சங்கங்கள் ஆதரிப்பதும் தீர்வு தர முடியாத நிலைக்கு முக்கிய காரணமாகும். கொஞ்சம் பணம் மிச்சம் பாண்ட் என்று ஒன்றுக்கும் உதவாத இடங்களை மீண்டும் மக்கள் தலையில் கட்டி மக்களிடம் பணம் வசூலிக்க தொடங்கி நீதிமன்றத்தையும் மக்களையும் ஏமாற்றத்தானே செய்கின்றார்கள். இல்லை என்று சொல்ல முடியுமா?